Hi students, actually the video students upload பண்ணுறது நம்மளாம் ChatGPT யூஸ் பண்ணிருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. பட் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படி ஒரு கொஸ்டின் உண்டு. அசைன்மெண்ட்டுக்கு காப்பி யூஸ் பண்ணால் ஃபியூச்சர் ரிஸ்க்கு. காப்பி யூஸ் பண்ணுறது மட்டுமே யூஸ் பண்ணோம்னாக்கா அது ஃபியூச்சர் ரிஸ்க்கு. ஆக்சுவலாக இதை கரெக்டாக யூஸ் பண்ணால் நமக்கு நல்ல அட்வான்டேஜ் கிடைக்கும். எஃபெக்டிவான ஏஐ டூல் ChatGPT. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ப்ராக்டிக்கலாக அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கணக்க போகிறேன். நன்றி. வாங்க ஃபஸ்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணுவோம். நான் வெப்பில் தான் ChatGPT ஓப்பன் பண்ண போகிறேன். chatgpt.com இப்படிலாம் யூஸ் பண்ணிருப்பீங்க நிறையாவே, இருந்தாலும் நான் புதுசாக ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு 5 நல்ல யூஸ் கேஸஸை ChatGPT எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்குவோம். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டோம்னாக்க ஓகே, ChatGPT ஓப்பன் பண்ணிட்டேன். ChatGPT டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஆஸ்க் எனிதிங் போட்டிருக்கு. ஓகேங்களா? வாங்க இது நான் இப்போ ஒன்று டைப் பண்ண போகிறேன். நான் என்ன டைப் பண்ண போட்டால் ஒரு கான்செப்ட்டு எக்ஸ்பிளைன் சொல்லி டைப் பண்ண போகிறேன். எக்ஸ்பிளைன், அதாவது என்ன டைப் பண்ணால் இதுதான் ப்ராம்ப்டிங். ஓகேங்களா? நம்ம கேட்குற போது இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஏன்னா சரியாக நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னாக்க நமக்கு சரியாக அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லுவாங்க, வீடியோ போட்டிருக்கோம் அதை பற்றி, முடிஞ்ச போய் பாருங்கள். எக்ஸ்பிளைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெட்லாக். டெட்லாக்கை பற்றி ஒரு இன் சிம்பிள் டேர்ம்ஸ், ஆப்ரேட்டிங் டெட்லாக்கை பற்றி கேட்குறோம் ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கூட கொடுக்க சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் கொடுத்து வாட் இஸ் டெட்லாக். டெட்லாக்குனாக்க எப்போ இது டெட்லாக்கு எப்போ டெட்லாக் ஹேப்பன்ஸ் when 2 or more process, 2 programs or process stuck waiting for each other forever. ஓகேங்களா? அதாவது டெட்லாக் வந்து ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துருச்சு. அதுலேருந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லுது. யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்டு ஈட்டிங், தட் இஸ் 1 spoon 1 plate. ஒரு ஸ்பூன் ஒரு பிளேட் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சாப்பிட்றீங்க. யூ டேக் த ஸ்பூனு, நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க, ஃப்ரெண்ட் டேக் த பிளேட் எடுத்துக்கிறாரு. நம்ம 2 பேரும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க யார் ஃபஸ்ட்டு வைப்பாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? இதுதான் வந்து டெட்லாக் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது. கம்ப்யூட்டர் வேர்ல்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. மியூச்சுவல் என்னென்ன கண்டிஷனில் இந்த டெட்லாக்ஸ் ஏற்படும் அப்படிங்கிறதையும் 4 இம்பார்ட்டன்ஸ் இதை சொல்லியிருக்கு. அது டிராஃபிக் சிக்னல் எக்ஸாம்பிளையும் சொல்லி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுது. சிம்பிளாக ஒன்றே எப்படி சொல்லுப்பா, டெட்லாக் இஸ் a situation where first are stuck waiting for each other and cannot proceed. ஓகேங்களா? அதாவது நம்ம டெக்ஸ்ட் புக் எடுத்து ஒன்றுனா பார்த்து படித்து ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணுறத விட, இது டெக்ஸ்ட் புக் படிக்க 2 ஹவர்ஸ் நம்ம படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் டெக்ஸ்ட் புக்கில். பட் இது 2 மினிட்ஸில் நம்ம கிளாரிட்டி கொடுத்துரும். ஏன்னா டெஃபினேஷன் கொடுத்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? இது ஒரு முறையாக நம்ம வந்து ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நம்ம எப்படி ChatGPT யூஸ் பண்ணி படிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது ஒரு மினி ப்ராஜெக்ட் கேட்போம். நம்ம மினி ப்ராஜெக்ட் ஐடியாஸை பற்றி கேட்போம். என்னென்னாக்கா ஐடியா கேட்கலனாக்கா gives give 5 innovative final year project ideas for computer science students using AI. அதாவது நம்ம வந்து ஃபைனல் இயர் போகிறவங்களுக்குலாம் வந்து புது ஐடியாஸ் தேவைப்படுது ப்ராஜெக்ட்ஸு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கெலாம். ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக நம்ம ஐடியா எடுக்க யூஸ் பண்ணுங்கள். பட் அப்படியே காப்பி யூஸ் பண்ணாதீங்க, காப்பி பண்ணக்கூடாது. ஐடியாவை மட்டும் கரெக்டாக கெட் பண்ணுங்கள். ஓகேவா? அது இப்போயே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனாக கூட சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இன்னோவேட்டிவ் ஃபைனல் ப்ராஜெக்ட் கேட்டு போவோம். ஏன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ப்ராஜெக்ட்ஸுக்கு நிறைய ஐடியாஸ் தேவைப்படும். ஓகே, என்ன பண்ணுறது பார்ப்போமா? இன்னோவேட்டிவ் ஐடியாஸு கேரியர் பார்த்து ரெக்கமெண்டரு,
இந்தியாவில் வந்து பில்ட் ஏஐ சிஸ்டம் சஜஸ்ட் கேரியர் பார்த்து என்னென்ன லேர்ன் பண்ண ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும், அவங்க சேலரி ரேஞ்ச் இது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணால் சேலரி ரேஞ்ச் இருக்கும். அப்படியே ஒரு கேரியர் பார்த்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அது இன்னோவேட்டிவ் நாட் ஜஸ்ட் ட்ரெண்ட் அண்ட் இந்தியன் ஜாப் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணுங்கள் பாருங்க. ஏஐ ப்ராஜெக்ட்டுக்கு டேட்டா தேவைப்படும். டேட்டா எங்கே எடுக்குதுன்னு சொல்லுது. லிக்விடின்னு நக்கெல்லாம் எடுத்து அப்படிங்குது. காலேஜ் பிளேஸ்மெண்ட் செல்லில் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் பண்ணால் அதை காலேஜ் பிளேஸ்மெண்ட் செல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். டெக் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பைத்தானு, ஸ்ட்ரீம்லைட் ப்ராஜெக்ட்டுக்கு, என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ரெஸ்யூம் அனலிஸ்க்கு, ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமு, ஓப்பன் ஏஐ ஏபிஐக்கு எல்லாமே இப்படி நம்ம இந்த டெக் ஸ்டாக்கில் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சஜஸ்ட் கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று சொல்லியிருக்கு, ஸ்மார்ட் ஏஐ அட்டெண்டன்ஸ் சிஸ்டமு வித் எமோஷன் டிடெக்ஷன்ஸு. ஓகேங்களா? இது வந்து CNN டீப் லேர்னிங் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸ்கூல்ஸு காலேஜில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மூணாவது ஒன்று ஃபேக் நியூஸ் டீப் ஃபேக்கெலாம் ஃபைட் பண்ணுறது. நாலாவது வந்து ஏஐ ஃபைனான்சியல் ஃப்ராட் பேங்க்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. யூபிஐயில் மூலமாக பேங்கில் ஏற்படுற ஃபைனான்ஸ் ஃப்ராட் டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ டூலு. வாய்ஸ் பேஸ்டு மென்டல் டெஸ்ட் இந்தியன் லாங்குவேஜஸில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம இப்போ படித்து முடிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேலைக்கு என்ன ஃபைனல் இப்போ இன்டர்வியூக்கு வருவாங்க, உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா? அந்த ரெஸ்யூம் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்போம் நம்ம. ஓகேங்களா? இம்ப்ரூவ் திஸ் ரெஸ்யூம் பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டு ஏதாவது நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த பாயிண்ட்டு சொல்கிறேன் நான் அப்படி வச்சுக்கோங்களேன். டெவலப்டு ஜாவா project for student management system. இது நல்லா கவனிச்சு பாருங்க, இது எப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வருதுன்னு பாருங்கள். பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து டெவலப்டு ஜாவா பேஸ்ட் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டு மேனேஜ் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் அட்டெண்டன்ஸு அண்ட் அதாவது நம்ம என்ன சொன்னோம், ஒரு ரெஸ்யூமில் ஒரு பாயிண்ட் இருக்குது, டெவலப்டியாக ஜாவா ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்கிறாங்க, இந்த டைட்டில் வந்து இந்த மாதிரி பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த மாதிரி சொல்லலாம் நீங்கள் ரெஸ்யூமில். டெவலப்டு ஜாவா பேஸ்டு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டு மேனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் அண்டு அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு. அதே மாதிரி மோர் ப்ரொஃபஷனலாக சொல்லணும்னாக்கி இப்போ டிஃப்ரெண்ட் டோன்ஸில் சொல்லுவாங்க. டிசைன் அண்ட் டெவலப்டு ஜாவா ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் enabling efficient management of student records, attendance tracking and result processing. இது பாருங்க. அதே மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் சொல்லணும், இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னாக்கா ப்ரொஃபஷனலாக சொல்கிறீங்க, டெக்னிக்கலாக சொல்லணும்னாக்க எப்படி சொல்லலாம், டெக்னாலஜியோடு சொல்லிப்பாங்களேன். built a Java-based student management system using JDBC or MySQL, implementing CRUD operations, authentication, attendance, performance tracking modules. இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் பெஸ்ட் ஃபார் ரெஸ்யூம்க்கு இன்னும் இம்பேக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் சொல்லணும்னாக்கா டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டட் ஏ ஸ்கேலபிள் ஜாவா பேஸ்டு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வித் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் டேட்டாபேஸ். ஓகேங்களா? அது கூட உங்களுக்கு வந்து டெவலப்டு ஜாவா பட்ஜெட் அப்படி ரைட்டு எழுதுறதுக்குள்ள ஆல்வேஸ் ட்ரை டு இன்க்ளூட் டிக் டாக் இந்த மாதிரி டிப்ஸையும் கொடுக்குது, ப்ரோ டிப்ஸையும் இது கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம காலேஜ் ஃபைனல்ஸ் போயிட்டோம், அண்டு போனால் வேலைக்கு போய் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவோம் நம்ம இல்லைங்களா? ஃபைனல் இயர்லேயும் இன்டர்வியூஸில் வந்துட்டுருக்கோம். அவங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக்கில் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது இப்போ எங்கே ஆரம்பிக்கிறது, என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படி ஒரு கொஷின் இல்லையா, அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக பாருங்கள். இப்போ நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஆஸ்க் மீ 5 இன்டர்வியூ questions on DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி ஒரு 5 இன்டர்வியூ கொஷின் கொடுன்னு கேட்குறோம் நம்ம. ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் கொடுக்குது, வாட் இஸ் நார்மலைசேஷன் தான் ஃபஸ்ட் கொஷினாக கொடுக்குது. நார்மல் ஒன்றே நார்மல் ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்ட் நார்மல் ஃபார்ம்ஸ் எக்ஸாம்பிளோட சொல்லுங்க அப்படிங்குது. what are the difference between the deleted, truncated, drop DBMS கேட்டிருக்கோம். ஸோ deleted, truncated, drop பற்றி டிஃப்ரென்ஸ் படித்தோம் கேட்பாங்கன்னு சொல்லுது. வாட் இஸ் இண்டெக்ஸிங் இன் DBMS, ஹவு டஸ் இட் இம்ப்ரூவ், இண்டெக்ஸிங்னா என்ன, அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம், வாட் ஆர் தி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் அதுவும் தெரிஞ்சு வருது. வாட் இஸ் ட்ரான்சாக்ஷன் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் வித் ரியல் எக்ஸாம்பிளோட தெரிஞ்சு வருது.
வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி கீ, யூனிக் கீ அண்ட் ஃபாரின் கீ, இதோடைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுது. ஆக்சுவலாக நான் ஒரு மார்க் இன்டர்வியூ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டூல் ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஒரு கோடு ஏதாச்சும் வச்சுட்டு நம்ம எடுத்து போட்டு பார்க்கலாம். நான் நிறைய கோடு வச்சுருப்பேன். அந்த கோடை புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு அந்த கோடை எடுத்து போட்டு பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? என்ன டெக்னிக்கலாக நம்ம கோடு இருக்குது, அதை புரிஞ்சிக்கணும் இது பண்ணாக்க நம்ம வந்துட்டு அந்த கோடை கொடுத்தினா போதும் நமக்கு. அதே உங்களுக்கு இது வந்து ஏஜென்ட் லெவலில் இருக்கும். இது வந்து மெட்டாஜிபிடி ப்ராஜெக்ட்டு சாங்கு. ஓகே, ஆக்சுவலாக ஓகே, இந்த கோடு வந்துட்டு நம்மளுடைய பைத்தான் கோடு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அந்த பைத்தான் கோடை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி அதில் இருக்க கோடு எடுத்து கொடுத்து பார்ப்போம் நம்ம. நான் இங்கே கூட டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன், அது பைத்தான் கோடு தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் ரொம்ப அப்ளை பண்ணுறதுனால 5வது மாதத்தில் பண்ணியிருக்கேன். போன மாதம் மேல பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கோடு, ஒரு மாடலு. ஓகேங்களா? ஃபேக் நியூஸ் ஃபைண்டிங் பற்றி ஒரு ப்ரீ ட்ரெயின் மாடலை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த கோடை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், ChatGPTயில் கொடுக்க போகிறேன். எனக்கு இந்த கோடு என்னென்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் பண்ணி ரொம்ப அது மறந்து போச்சு எனக்கு. ஸோ இந்த கோடை நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இதை வந்து எனக்கு என்னென்ன மறந்துட்டனால, இது என்னென்ன தெரியாதனால நான் இந்த கோடை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். இது ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய கோட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இதை இப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் இந்த கோட் லைன் பை லைன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அது விளக்கமாக சொல்லும் உங்களுக்கு. என்னது, இது பைத்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மாடலில் இப்போ பண்ணியிருக்காங்க. அத்தன்டிகேஷனுக்கும் பாருங்கள், இன்புட்ஸ் கிளாஸஸ் போகும். அகிங் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோடெஸ்க்கான 16 நம்பர்ஸு தான் ஃபார் அண்டர்ஸ்டாண்டு. பாருங்கள், ஒரு லைன் பை லைனா. ஓகே, இன்புட் டார்ச் பைடார்ச் வந்து டீப் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க் பைடார்ச் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பைத்தான் படிக்கும் 10th ஃப்ளோவும் பைடார்ச்சும் மறக்காம படிச்சுக்கோங்க. முக்கியமாக ஏஐஓவில் ஒரு சிஸ்டம் நாமன் போட்டு மாடல் பார்த்துப்போங்க. ஃபைனல் தேர்ட் ஃபேக் நியூஸ் மாடல். ஆக்சுவலாக நான் ஒரு மாடல் எழுதினேன், அந்த மாடலில் வந்து ட்ரெயின் பண்ணி தான் இந்த கோடை நான் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? இதுதான் அந்த மாடல் பேர் தான் ஃபைனல் தமிழ் ஃபேக் நியூஸ் மாடல். ஆக்சுவலாக நான் வச்ச பேர். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுனாக்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, உங்கள் கோடை யூஸ் பண்ணுறதுக்கு அதை பில்ட் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ரொம்ப கிளியராக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ChatGPT யூஸ் பண்ண தெரிஞ்சால் ரொம்ப ஸ்மார்ட் டெவலப்பராக வருவீங்க. பிளைண்டாக யூஸ் பண்ணால் ரொம்ப டேஞ்சரஸ். ஓகேங்களா? ஸோ ChatGPT புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ChatGPT யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க. அதை பிளைண்டாக யூஸ் பண்ணால் ரொம்ப டேஞ்சரானது. அதை மனசில் வச்சுக்கிட்டு ChatGPT யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ChatGPT எப்படி உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு, முக்கியமாக ப்ளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும்னாக்கா, கமெண்ட்டில் வந்து ஏஐ ப்ளேஸ்மெண்ட்டுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான வீடியோ போடுவோம். அடுத்த வீடியோவில் அடுத்த டூலை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.